அழகே அழகு சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு எல்லாரோட ஸ்டேட்டஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தங்கராஜோட ஸ்டேட்டஸையும் பார்க்குறாரு. பார்த்ததில் பார்த்திங்கன்னா தன் மனைவி கிழிச்சு கோட்டை தாண்ட மாட்டான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இத்தனை நாள் வரைக்குமே நான் யாரை பிடிக்காத நினைக்கிறேனோ அவங்கள தேடி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்டேட்டஸில் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. அதை பாக்கியராஜ் படித்து பார்த்த உடனே மாப்பிள்ளைங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதியோட வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி வெளியில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு யார் கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம பாக்கியராஜ் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் எதுக்காக இப்போ ரேவதியை வெளியில் விட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏன் பொண்டாட்டியை நான் எங்கேனாலையும் உட்கார வைக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் இந்த பக்கமும் ரேவதி முதல்ல உள்ளவா எதுவாக இருந்தாலையோ உள்ளே போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி தங்கராஜை மீறி உள்ளே போக போகிறாங்களா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.